துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். ஈன்ற போதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது தன் பிள்ளைய 4 பேர் அறிவாளின் புகழும் போது ஒரு தாய்க்கு ஏற்படுற சந்தோஷம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கும் போது ஏற்படுற சந்தோஷத்தை விட அதிகமா இருக்குமா. அதுதான் இந்த குறளினுடைய அர்த்தம். இன்றைய காலகட்டத்துல பெற்றோர்கள் பெருமைக்குரியவர்களா இருக்கணும்னு குழந்தைங்க நினைக்கிறாங்க. ஆனா எத்தனை பெற்றோர்கள் அதை பூர்த்தி செய்யற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க. இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 இளம் பெண்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய அப்பா எங்களை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாரு, ஆனா இப்போ அவரோட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோன்னு ஏக்கத்தோட சொல்றாங்க. எங்களை ஒண்ணு சேர்த்து வைங்கன்னு கேக்குறாங்க. அவங்கள சந்திச்சு பேசுறதுக்கு முன்னாடி இந்த பெண்களுடைய தாய் தன்னுடைய கணவர் ஏன் அவங்கள விட்டுட்டு போனாருன்னு சொல்ல வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்போம். ஜமுனா தேவி, உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர்? எனக்கு 3 தம்பி. அம்மா அப்பா. அம்மா இறந்து இப்பதான் 3 வருஷம் ஆகுது. கல்யாணம் எப்ப ஆச்சு? கல்யாணம் 91 ஆச்சு. 91. அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? எத்தனை பசங்க? 2 பொம்பளை பசங்க. என்ன பண்றாங்க? பெரிய பொண்ணு +1 படிக்கு, சின்ன பொண்ணு 8th. உங்களுடைய கணவர்? அவர் இங்க இல்ல. அவர் திருவாரூர்ல இருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனசு கஷ்டம், அதனால அவர் பிரிஞ்சு 11 வருஷம் ஆகுது. 11 வருஷமா? என்ன ஆச்சு? ஒண்ணுமே இல்லை. நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருந்தோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரால் சம்பாதிக்க முடியலனாக்கா அவர் செய்து செக்யூரிட்டி வேலை. அவர் என்ன கல்யாணம் பண்ண சொல்ல அவருக்கு வேலை கிடையாது. அவர் +2 படிச்சிருக்காரு. அங்கே மெட்ராஸ்ல அவர் கம்மி சம்பளம் தான். நானும் எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சிருந்தேன். நானும் வேலைக்கு போவேன், அவரும் வேலைக்கு போவார். நல்லா சந்தோஷமா இருந்தோம். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது பிறந்து கொஞ்ச நாளைக்குள்ள அதுக்கு 3 வயசு ஆச்சு. இன்னொரு குழந்தை பிறந்தது. பிறந்து நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருந்தோம். இடையில நகை பிரச்சனை கொஞ்சம் வந்தது. நகை பிரச்சனைனா, எங்க தம்பி கல்யாணத்துக்கு நெக்லஸ் கொடுத்துருந்தோம், என்னுடைய நகை கொடுத்துருந்தோம். அது அவர் தான் கொடுத்தாரு, நான் கூட கொடுக்கல. அது என்னை கேட்க சொன்னாரு. நானும் அப்போ எங்க வீட்டுல எல்லாமே, அதாவது அவர் கம்மி வருமானம் எல்லாமே எங்க வீட்டுல எனக்கு செய்வாங்க. நான் ஒரே பொண்ணு தான். எங்க 3 தம்பிங்க தான் எல்லாமே. பெரிய தம்பி 2வது தம்பி தான். 3வது தம்பி இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ண சொல்ல அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகல. அவங்க எல்லாமே எனக்கு செய்வாங்க. அதாவது என்ன அந்த குடும்பத்துல யாருமே பெரிய கல்யாணம் பண்ணிட்டோமே, இதோட நம்ம பொறுப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கல. சரி, எல்லாமே அவங்க செஞ்சுக்கின்னு பாத்துக்கின்னு இருந்தாங்க. சரி கேட்டாங்க, கொடுத்தேன். திரும்பி அது அவங்களும் கொடுக்கல. அது நானும் அது பெருசா கேட்கல. ஏன்னா அதுக்கு மேல எனக்கு அவங்க செஞ்சுட்டாங்க. இவர் அதை கேட்டாரு. அதை கேட்டு கூட அது முடிஞ்சு போச்சு. பிரச்சனை கூட முடிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லை. வாய் பிரச்சனையில இதோட என்னால உங்க கூட வாழ முடியாது, சரிப்பட்டு வராது. நான் சம்பளம் வாங்கிட்டு உங்க தான் கொடுக்குறேன், நீ தான் குடும்பத்தை பாக்குற, கஷ்டம் நஷ்டம் நீ தான் பாக்கணும், நீ தான் செய்யணும், எல்லாமே நான் தான் பாப்பேன். நான் ரொம்ப சிக்கனமா இருப்பேன், ரொம்ப செலவெல்லாம் பண்ண மாட்டேன். அவரை எதிர்த்துக்கணும் எதுவும் நான் செய்ய மாட்டேன். அவர்கிட்ட எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. குடிக்கிறதா, வெத்தலை பாக்கு, எந்த தேவையில்லாத பழக்கங்கள் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. எல்லாம் நல்லாதான் இருந்தாரு. ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன மன கஷ்டத்துல பிரிஞ்சு போயிட்டாரு. சரி போனவர் அவரே வருவாரு அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்து. சொல்லிட்டே போனாரா? சொல்லாம வேலைக்கு போறேன்ட்டு போனாரு. சரி சரி வேலைக்கு பிரச்சனைன்னு வந்தது கூட எங்க வீட்டுல, எங்க அம்மா வீட்டுல வச்சு வரல. ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுல போய் உட்காந்துருந்தாரு. அங்க போய் நான் கேட்டேன். அங்க எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன அங்கேயே அடிச்சுட்டாரு. நான் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. எங்க அம்மா கிட்ட, எங்க தம்பிங்க யாருகிட்டயுமே சொல்லல. சரி நைட் அவர் படுத்துட்டு காலையில எழுந்திருச்சு வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்புனாரு. இவரு திரும்பி வருவாரு. நைட் 8 மணி வரைக்கும் பார்த்தா வரல. திரும்பி மறுநாள் காலையில பார்த்தா வரல. அப்புறம் பிரச்சனை நடந்த வீட்டாண்டே போய் கேட்டேன், அவர் வரவே இல்லையே, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இல்ல, ஊருக்கு போயிட்டாரு, நேற்றுக்கு எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னாரு. அவர் போனாலும் இங்கதான் திரும்பி வருவாரு, நீ அவசரப்படாத அப்படின்னாங்க. அப்பதான் வீட்டுல எங்க தம்பி கிட்ட, எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் அழுதேன். இந்த மாதிரி எங்களுக்குள்ள நைட்டு ஒரு பிரச்சனை வந்தது, என்ன அங்க போட்டு அவர் அடிச்சுட்டாரு, அதோட நான் வந்தேன். திரும்பி அவர் வேலைக்கு போயிருக்காரு, வருவாருன்னு நினைச்சா வரவே இல்லைனாரு. உடனே எங்க தம்பிக்கு, 2வது தம்பிக்கு கோவம் வந்துச்சு. நாங்க இவ்வளவு தூரம் அண்ணன் தம்பியா பார்த்து எல்லாமே நாங்க, அவர் ஒரே பிள்ளை, அவருக்கு யாருமே கிடையாது. எங்க பொண்ணு பிறந்து 3 மாசத்துல எங்க மாமனார் இறந்துட்டாரு. அது 1 வயசுக்குள்ள எங்க மாமியாரா இறந்துட்டாங்க. அவருக்கு யாருமே கிடையாது. அதனால அவர் எங்க போவாரு, எங்க வருவாரு, இங்கதான் திரும்பி வரணும். உங்களுக்குள்ள எதனா பிரச்சனைனா நாங்க இருக்க, எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. எங்க கிட்ட அவர் சொல்லாத பொண்ணு காரணம் என்ன? அதனால இரு பாப்போம். அப்ப எங்க பொண்ணு யூகேஜி படிக்குது, பெரிய பொண்ணு. பாப்போம் இரு அப்படின்ட்டு. சரி இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாரு, இப்படியே நாளை கடத்திக்கினே போயிட்டோம். அவரும் வரதா இல்ல, ஒரு லெட்டர் போடல, அங்கதான் இருக்காருன்னு தெரியும். ஆனா
அங்கதான் இருக்காருன்னு தெரியும். யாரும் போய் கூப்பிடல? வருவாரு, எங்க போயிட்டு போறாரு, யாருக்கு தாங்க அவருக்கு, எப்படி இருந்தாலும் வருவாருல, குழந்தைங்க இருக்குது இல்ல, வருவாரு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் வந்து சரி வந்துருவாரு, இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒவ்வொரு நாளா தள்ளிக்கினே போயிட்டு வரவே இல்லை இவர். சரி இவர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2வது தம்பிக்கு அங்கேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணோம். அவர் உங்க கணவர் ஊர்லயே. அவரு அந்த கல்யாணத்துக்கு வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு எங்க வீட்டுக்காரு. திடீர்னு வந்தாரு, ஆனா பேச்சுவார்த்தை இல்ல திடீர்னு வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வீடு பார்க்க வந்தாங்க, வீடு வாசல் பார்க்க. அப்ப அவர் வந்தாரு, வந்து இன்னொருத்தர் வீட்டான போய் நின்று இருந்தாரு. அப்புறம் நான் போய் அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து சமாதானம் பண்ணி எல்லாமே கல்யாணம் வந்து அவர் வீட்டு தலைமையில தான் நடந்தது. வந்தாரு, விருந்தாளி மாதிரி வந்தாரு, கல்யாணத்துக்கு பார்த்தாரு, செஞ்சாரு, எல்லாமே அவர் தான் உழுந்து உழுந்து ஒண்ணு பார்த்து பார்த்து செஞ்சாரு. அந்த ஊர்லயே, அந்த ஊர் பொண்ணு தான், அந்த ஊர்லயே பார்த்து எல்லாமே செஞ்சாரு, எல்லாமே முடிச்சாரு. கடைசியில தான் அவங்க சித்தப்பா வீடு தான் அவருக்கு ரொம்ப எல்லாமே, அவங்க சித்தப்பா வீடு தான் அவர் போய் தங்கினதான், அவங்க வீட்டுல தான் போய் தங்கினாரு. எனக்கு அது பிடிக்கல. வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து தான் அவங்க விட மாட்டாங்க இல்ல. இவர் வந்து அண்ணன் புள்ளன் தானே அவங்க விட்டுட்டு இருக்காங்க, இவர் அவரை அவங்கள நம்பி இருக்காரு, திரும்பி நம்ம கிட்ட வர வைக்கலையேன்ற கோவம் எனக்கு. அப்ப என் தம்பி கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுல வந்து தங்க சொன்னாரு, நான் தங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அக்கா ஒருத்தர் இருக்காங்க, அவங்கதான் என்னை பார்த்து கல்யாணம் பண்ணதே, அவங்க அக்கா மாமா, அவங்க வீட்டுக்கு போய் தங்கணும். அவங்க வீட்டுல தங்கி எல்லாம் முடிச்சுன்னு எனக்கு ஆன கல்யாண மண்டபத்திலே தான் எங்க தம்பிக்கும் ஆச்சு, திருவாரூர்லயே. ஆனா மண்டபத்தெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்தப்ப அவங்க அக்கா கிட்ட சொன்னாரு, எங்க சித்தப்பா வீட்டுல இருக்க சொன்னாக்கா இது இருக்க, ஏன்னா வாடி பொடியெல்லாம் சொல்ல மாட்டாரு, பேர் சொல்லியே கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரொம்ப அன்பா வச்சிருந்தாரு, மரியாதை ரொம்ப அவருக்கு மரியாதை தான் நிறைய. வா போன்னு நானே பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் நான் பேசணும் அவரை, அந்த மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்ப்பாரு. சரின்ட்டு அங்க பேசினதுக்கு என்னை வந்து அடிச்சு வயிற்றுல இட்டி வச்சுட்டாரு. அப்போ விழுந்துட்டு எங்க தம்பியெல்லாம் ரொம்ப அந்த கல்யாணமே நிக்கிற அளவுக்கு எங்க தம்பி பிரச்சனை பண்ணிட்டான், தேவையில்லை வந்து இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாததுக்கு அவங்க வீட்டுல வந்து தங்கலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்றாரு, இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல நான் நிறுத்திடுறேன். அப்புறம் எல்லாம் சமாதானம் எல்லாம் பண்ணிக்கினி எப்படியோ அன்னைக்கு அந்த பொண்ணு வந்த நைட்டு, அந்த மறுநாள் காலையில கல்யாணம் அவர்கிட்ட பேசாமையே கல்யாணமும் முடிஞ்சிச்சு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணு அழைச்சிக்கின்னு மெட்ராஸுக்கு வந்தோம். மெட்ராஸுக்கு வந்து விட்டுட்டு அதோட அவரு நான் வரேன்னு சொல்லி கிளம்பினாரு. அப்படினாலும் நம்மள விட மாட்டாரு இவரு, என்னைக்காதான் நம்ம அவர் வாழ்க்கை நம்ம கையில தான், நம்ம வாழ்க்கை அவர் கையில தான், நம்ம என்ன எந்த தப்பும் நம்ம செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு இருந்தேன். அவர் சொன்னதுக்கெல்லாம் இருந்தேன். ஆனா என்ன அவர் எங்க வீட்டுக்கு அடிக்கடி போக கூடாதுன்னு எங்க அம்மா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கெல்லாம் ரொம்ப போகக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு. நான் வந்து 2 குழந்தையா இருக்கிறதுனால வருமானம் கம்மி, வாடகையும் கொடுக்கணும். நானும் பெரிய பொண்ணு பிறந்துமே வேலையை விட்டு நின்னுட்டேன். குழந்தைங்களோட படிப்பு செலவுலாம் யார் பாத்துக்கு? படிப்பு செலவும் அவர் தான் பார்த்தாரு. அதான் எல்கேஜி யூகேஜி தானே அவர் பார்த்தாரு, மத்ததெல்லாம் தம்பிங்க தான் பாத்துக்கினானுங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பாத்துருக்காங்க. ஆமா, இன்ன வரைக்கும் இப்ப இந்த நிமிஷம் நான் இங்க வந்து இருக்கிறதுக்கு பஸ் ஃபேர் முதல்ல தான் அவங்களுடைய காசு தான், அவங்களுடைய செலவு தான். நேத்தி கூட ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். எங்க தம்பி வந்து 1150 ரூபாய் நான் அரிசி மூட்டை ஒண்ணு எடுத்து கொடுத்து கையில 500 ரூபாய் கொடுத்துட்டு திருவாரூர் லோடு போயிருக்கான். இப்ப அவனும் அந்த ஊர்ல தான் வண்டி லோடு ஓட்டுறான், பெரியவன் போயிருக்கான். சின்ன தம்பி இப்பதான் எங்க பொண்ணை கம்ப்யூட்டர் கிளாஸ்ல 7000 செலவு பண்ணி கம்ப்யூட்டர் கத்துக்க வச்சு அதுக்கு சர்டிபிகேட் எல்லாம் வாங்க வச்சான். எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க. இன்ன வரைக்கும் நான் தனியே வாடகைக்கு இருக்கிறேன்னா அந்த வீட்டோட காசு கூட அவங்களுக்கு தான். உங்க கணவர் 2வது முறை சொல்லிட்டு போனாரு இல்லையா? சொல்லிட்டு போனாரு, அப்பயும் 2வது முறை அந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அதோட அவர் வரவே இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு தலை தீபாவளிக்கு வந்தாரு, எங்க தம்பி பொண்டாட்டி தலை தீபாவளி அப்போ வருஷம் வைக்கிறதுக்காக அந்த பொண்ணோட அண்ணன் வந்தாரு, அவரோட கூட வந்தாரு. வந்து ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு திரும்பி போயிட்டாரு. திரும்பி போகும்போது அவரை நான் ரொம்ப கெஞ்சினேன், இந்த மாதிரி போய்க்குன்னு வந்துட்டு இருந்தா எப்படி, நம்ம சேர்ந்து குடும்பம் நடத்தணும், சேர்ந்து இருக்கணும், இப்பெல்லாம் என்னால சேர்ந்து இருக்கணும், நான் ஒரு ஸ்டெடியா ஆன பிறகுதான் நான் ஒரு நல்ல வேலைக்கு போனோம், நல்ல வேலையில ஆகி நான் வீடு வாசல் அங்க கட்டிட்டு உங்களை கூட்டிட்டு போய் நான் குடும்பம் நடத்துறேன். நம்ம உங்களை விட்டுட்டு அங்க போறாருல, ஆமா அங்க போய் என்ன பண்ணுவாரு? சித்தப்பா வீட்டுல தானே இருந்தாரு. சித்தப்பா வீட்டுல இருந்தா சித்தப்பா வீட்டுல கொஞ்சம் மனசு கஷ்டம் வந்து இப்ப யாருமே இல்லாம இப்ப அவர் சித்தப்பா வீட்லயும் கிடையாது, எங்க மாமியார் வீடு சொந்த வீடு இருந்தது, அந்த வீட்டையும் கூரை வீடு தான், அதையும் பிரிச்சு போட்டு அங்கேயும் இல்ல அவரு. எங்கனாலும் சுத்திக்கின்னு எங்கனாலும் இருந்துக்கின்னு எங்க இடம் கிடைக்குதோ அங்க தங்கிக்கின்னு இப்படி இருக்குது. அப்படி இருந்தப்ப எங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரா? வேலையும் போல இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எழுதுவாராம், அதுக்கெல்லாம் யாருன்னா கூப்பிட்டா போவாராம். இடையில திடீர்னு 2007 அம்மா இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க. உங்களுடைய அம்மா? ஆமா, பெரிய தம்பி கல்யாணம் ஆகி அவனுக்கு 3 பசங்க, அவன் தனியா இருக்கான். 2வது தம்பிக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 பொம்பளை பசங்க, அவன் நானு அம்மா என் கல்யாணம் ஆகாத தம்பி எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா ஒன்னாவே இருந்தோம். நல்லா பயங்கர பாசமா பாத்துக்குவான். 2வது தம்பி வந்து அவன் உயிரே நான் தான்ற அளவுல பாத்துன்னு ரொம்ப அன்பா ரொம்ப பாசமா இருந்தோம். திடீர்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனசு கஷ்டம் வந்து அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்த பிறகு அப்புறம் அந்த வீட்டுல நம்மளுக்கு இடம் இல்ல, அப்படியே விடல, அவங்க இருன்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு வேணாம், நான் தனியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியே வந்துட்டேன். தனியே வரும்போது எங்க சின்ன தம்பி என்னோட கூட வந்துட்டான். நான் அக்கா விட்டு இருக்க மாட்டேன், நான் அக்கா கூட தான் இருப்பேன்
அப்படின்னு சொல்லி என்னோட கூட வந்துட்டான். என்னோட கூட வந்த உடனே எல்லாரும் வந்து என்னன்னாங்க, எங்க அம்மா ரிலேஷன்லாம் வந்து என் பொண்ணு எங்க தம்பிக்கு கட்டி கொடுக்க சொன்னாங்க. அப்ப தம்பி நானா அப்பா இல்லாத இது நாள் வரைக்கும் நாங்க வளர்த்துட்டோம். இன்னைக்கு அப்பா யாருன்னா நாங்க தான் அதுங்களை சொல்ற அளவுக்கு நாங்க அதுங்களுக்கு பாசத்தையும் அன்பையும் கட்டி வளர்த்துட்டோம். அதனால அதையே நான் கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கு வேணாம், நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா உன்னுடைய பாசத்தை நான் இழந்துருவேன்னு நினைச்சேன், எனக்கு கல்யாணமே வேணாம், நான் உன்னோட கூட கடைசியிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு எங்க தம்பி சொல்லிட்டான். நம்மளால ஒரு வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னுட்டு எங்க அம்மாவுடைய சொந்தத்திலே பார்த்து நான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணேன். அப்போ என் தம்பி வந்து 30,000 சீட் போட்டு வச்சிருந்தான். கம்பல்ல 30,000 கொடுத்தாங்க. எங்க பெரிய தம்பி எங்க 2வது தம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து அவனுக்கு நல்லபடியா மண்டபம் எடுத்து நல்லா கல்யாணம் பண்ணோம். அப்போ நான் அழுதேன். அவனுங்க 2 பேர் கல்யாணத்துக்கு அவர் இருந்து அவரோட கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன், உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் தனியாக எப்படி இருப்பேன், அவர் வேணாம்ப்பா அப்படின்னு அழுதேன். உடனே அவன் ஊருக்கு லெட்டர் போட்டு அவருக்கு ஒரு பத்திரிக்கை மணி ஆர்டர் அனுப்பிச்சு, இந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணுமாமா, நீ வா. எங்க அம்மா இறந்தப்ப வந்தாரு. எங்க அம்மா இறந்தப்போ வந்து அப்ப அந்த ஊர்ல எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவர் கையை பிடிச்சு அழுதாங்க. இது நாள் வரைக்கும் அம்மா இருந்தாங்க, அம்மா சொல்லி பேசி கேட்டா அந்த பொண்ணு எப்படியோ அம்மாவுக்காக வாழ்ந்துருச்சு, இனிமே பட்டு அது யாருமே கிடையாது, நீங்க வந்து அதுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, நீங்க வந்து அது குடும்பம் நடத்தணும், நீங்க சேர்ந்து இருங்கன்னாரு. இனிமே நான் விட மாட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளைய நான் கூட இருப்பேன், நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்லாம் ரொம்ப இதுவா இருந்தாரு. அம்மா காரியம் முடிகிற வரைக்கும் தம்பி வீட்லயே இருந்தோம். அம்மா காரியம் முடிஞ்சது. எனக்கு கல்யாணத்துக்கு ஊர்ல கொடுத்த சாமான் நான் அப்பவே கல்யாணம் முடிஞ்ச கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். என் சாமான்லாம் எடுத்துக்கின்னு நான் திருமலை வயல்ல தண்ணி கொடுத்தனும் போறேன்னு சொல்லி நான் கிளம்பி வந்ததும் எங்க கூடயே வந்தாரு. வந்து அந்த வீட்டுக்கு பால் காசி எல்லாம் இருந்து 15 நாள் இருந்தாரு. 15 நாள் இருந்து கடைசியா ஒரு நாள் வந்து இவர் பாட்டுன்னு இவருக்காரு, நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், இவர் வீட்டுல இருப்பாரு. அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்ம வேலைக்கு போறோம், இவர் வீட்டுல இருக்காரு, இது இப்படி இருந்தா மரியாதை இருக்காது, பிள்ளைங்களும் மதிக்கணும் இல்ல அவரை அப்படின்ட்டு நானா கேட்டேன். இதே இருந்தா என்ன அர்த்தம், என்ன உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டேன். என்னுடைய முடிவு என்ன சொன்னா, நான் வந்து இங்க இருக்க முடியாது, மெட்ராஸ்ல இருக்க முடியாது, நான் ஊர்ல தான் போவேன், நான் வந்து சொந்தமா ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு எனக்கு கேட்டார். நான் சொன்னேன், உங்ககிட்ட பணம் கொடுத்து உங்களை ஒரு தொழில் செய்யற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது, நானும் வாடகை வீட்டுல இருக்கிறேன், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அதனால பிரச்சனை நிறைய இருக்குது, நீ உன் காலில் சொந்தமா நின்று உழைச்சி அதுக்கு பிறகு முன்னுக்கு வரணுன்ற வழியை பாரு, அங்க இங்க மெட்ராஸ்ல இல்லாத வேலையா, மெட்ராஸ்ல இல்லாத தொழிலா, அங்க போய் செஞ்சீங்கன்னா புண்ணியம், இங்கேயே செய்யலாம், அதே நீங்க செய்து விட்ட செக்ரட்டரி வேலையை கூட இருக்கும், அப்ப 3,000 ரூபாய்க்கு செஞ்ச வேலை இப்ப 6,000 கூட சம்பாதிக்கிறாங்க, உங்க வேலை செய்யலாம் முடியவே முடியாது நீட்டாரு. உங்க டாக்டர்ஸ் 2 பேருமே வந்திருக்காங்களே, அவங்க கிட்ட இப்ப பேசிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட பேச. சரி மேடம். சொல்ல துடிக்குது மனசு,